பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்கள் எல்லாரையும் இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பின்னாடி பார்த்தீங்களா, ஒரு பெரிய மாடு. இதே மாதிரி 3 மாடு வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல. இது நம்ம ஊர் மாடா என்னங்கிறது தெரியல, வெளி மாநிலத்து மாடு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நல்ல ஜைஜான்டிக்காக, அதாவது நல்ல உருவத்தில் நல்ல பெரிதாக, நல்ல உயரமாக இருக்கக்கூடிய மாடு. இந்த மாடை இழுத்து கொண்டு போவதற்கு 4 பேர் வேணுமா. அதாவது அந்த கயிறை கட்டி இழுத்துட்டு போவாங்க இல்லைங்களா, அந்த மாடை சமாளித்து கொண்டு போகிறதுக்கே 4 பேர் வேணுமா. முன்னாடி பழைய ஏற்பாட்டு காலங்களில் இந்த மாதிரி காளைகளை, ஆடுகளை பலி கொடுக்குற ஒரு நிகழ்வுகள் இருந்தது. பெரிய பலிபீடம் வச்சுருப்பாங்க, பலி மேடை, தகன மேடை வச்சுருப்பாங்க, பலிபீடம்னு சொல்லி. அதில் நல்ல அனல் மூட்டி தீ எரிய வச்சு அதில் பலியிடுவாங்க. காளைகளை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடுகளை, கிடாக்களை, வெள்ளாடுகளை பலியிடுவாங்க. எதுக்காக பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முன்னாடி காலங்களில் இந்த பழைய ஏற்பாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அந்த பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு பலியாக அந்தந்த பாவங்களுக்கு தக்கதாய் பலிகளை இடுகிற நிகழ்வுகள், சம்பிரதாயங்கள் அந்த நாட்களில் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த பலியிடும் நிகழ்வுகளால் பாவங்கள் குறைஞ்சதா அப்படின்னு கேட்டால் குறையவே இல்லை. இப்போது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன், ஒரு சின்ன தவறு ஒன்று நடந்துருச்சு, ஏதோ ஒரு தவறு. அந்த தவறை ஈடுகட்டுறதுக்காக ஒரு மிருகத்தை, ஒரு 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 மாடு, ஆடை பலியிடுறோம் பலிபீடத்தில். அப்படின்னா அந்த உயிர் நான் என்னுடைய பாவத்துக்காக பலியாகுதே, போகுதே அப்படிங்கிற ஒரு வருத்த உணர்வில், பாவ உணர்வில், குற்ற உணர்வில் இனி பாவம் செய்யாதபடிக்கு ஒரு மனிதன் திருந்துவான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான நியமங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா பார்க்குறோம். ஆனால் மனிதர்கள் அதுக்காக திருந்தலை, பரிதாபப்படலை, வருத்தப்படலை. ஆனால் அதுக்கு பதிலாக பாவங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு தப்பு பண்ணிட்டா, ஒரு பாவம் பண்ணிட்டா, ஒரு மாடு தானே, ஒரு ஆடு தானே, அதை பலி கொடுத்தா முடிஞ்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த பாவத்தை செய்து முடிச்சதும் ஒரு பலி கொடுக்கறது, அடுத்த பாவத்துக்கு, அடுத்த தவறுக்கு முன்கூட்டியே ஒரு ஆடை, மாடை ஆயத்தம் பண்ணி வச்சிடுறது. இது எவ்வளோ கேலியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் ஜனங்கள் மாற ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப கொடுமையாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியாக நடக்கிறத நம்ம பார்க்குறோம். என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரர் ஒருத்தர் சொன்னார், நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், குடும்பம் நிறைவாக இருக்குது, அதே மாதிரி எந்த குறைவும் எனக்கு இல்லை, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய வீடு, என்னுடைய வேலைன்னு சொல்லி நான் நல்லா சுகமாக இருக்கிறேன் பிரதர். ஆனால் என்னுடைய பாவங்களை இயேசுவால் மாத்திரம்தான் மன்னிக்க முடியும், அதை அவரால் மட்டும்தான் சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்களே, இது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பிரதர் என்கிட்ட கேட்டது உண்டு. அதற்காக நம்ம ஒரு வேத வசனத்தை படிக்க போகிறோம். உங்களுக்கும் இதன் மூலமாக ஒரு பதில் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அதுக்காக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதத்தில் 32ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே 5வது வசனத்தோட பின்பகுதி அதை நம்ம படிக்க போகிறோம். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் அப்படின்னு சொல்லி இங்கே அருமையான ஒரு பக்தன் தாவீது சொல்கிறாரு. தேவரீர் என்னுடைய பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்தீர் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வேத வசனத்தில் சொல்கிறாரு. இப்போது ஒரு பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இந்த உலகத்தில் இயேசுவிற்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ முன்னாடியான காலங்களில் இந்த மாதிரி மிருகங்களை பலி கொடுக்கறது இதெல்லாம் இருந்தது உண்டு. அந்த காலத்தில் பெரிய பெரிய கிடாரிகளெல்லாம் பலி கொடுப்பாங்களாம். இப்போது நான் ஒருத்தம் பண்ணுற பாவத்துக்கு ஒரு மாடு பலியாகுது. ஆனால் இந்த மொத்த உலகத்தில், இந்த அகில உலகத்தில் எல்லாருமே பண்ணுற பாவங்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஒரு வீட்டில் குப்பை இருக்குல்ல, வேஸ்டேஜ், அதை நம்ம குப்பை தொட்டியில் போடுறோம், அது சேருது. ஒரு ஊரில் இருக்கிற மொத்த குப்பையும் ஒன்றாக சேர்ந்தால் அது எவ்வளவாக ஆகிவிடுகிறது? நீங்கள் அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு மாவட்டத்தினுடைய குப்பைகள், ஒரு மாநிலத்தினுடைய மொத்த குப்பைகள், ஒரு தேசத்தில் இருக்கிற மொத்த குப்பைகள், மொத்த உலகத்தில் இருக்கிற மொத்த குப்பைகள், இந்த மொத்த குப்பைகளையும் சேர்த்தா, இந்த அகில உலகத்தில் இருக்கிற மொத்த குப்பைகளையும் ஒன்று சேர்த்தா அது எவ்வளவா ஆகும்னு கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கலாம். அது வானுயர்ந்து நிற்கும் இல்லைங்களா? அவ்வளவு மோசமான, அவ்வளவு அதிகமான பாவங்களை சுமந்து தீர்த்து அனைவரையும் மன்னிக்க ஆண்டவர் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அது எப்படி முடியும்? இயேசுவால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அதற்கு நம்ம ஒரு வேத வசனத்தை வாசிக்கணும். எல்லாரும் புதிய ஏற்பாடு எடுத்துக்கோங்க. புதிய ஏற்பாட்டில் 1 யோவான் அதில் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுது. அதாவது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி
அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். இப்பவும் கூட உண்டு. அவங்க செய்கிற பாவங்களுக்காகவும் சில பிரச்சனைகளுக்காகவும் சில காரியங்களை பலி கொடுக்கறது, சில பரிகாரங்கள் பண்ணுறது, இதெல்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நானே உன்னுடைய பரிகாரி அப்படின்னு சொல்கிறார். அவர் பரிகாரி அப்படின்னா அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்முடைய பரிகாரியாக மாறுகிறார். இந்த மாதிரி நம்முடைய மொத்த பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற, பார்த்திங்கன்னா சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் அவர் இருக்கிறார். இந்த மொத்த உலகத்தினுடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற பலி அவர் ஒருவருடைய பலியினாலே, அந்த சிலுவை மரணத்தினாலே இந்த ஒட்டுமொத்த அகிலத்திற்கும் பாவ மன்னிப்பானது கிடைக்க பெற்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம இன்னொரு வசனத்தையும் படிக்கலாம், சரிங்களா? அதே புதிய ஏற்பாட்டில் எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பார்த்தீங்களா? அப்போது ஒரு மனிதனுடைய ஒரு பாவத்துக்கு ஒரு பெரிய கிடாரி, ஒரு காளை மாடு, ஒரு வெள்ளாடு, ஒரு ஆட்டுக்கடா இதை பலி கொடுத்தா சர்வலோகத்தினுடைய பாவத்திற்கும் எல்லா மனிதர்களுடைய பாவத்திற்கும் எத்தனை ஆடு எத்தனை மாடு சொல்லி கற்பனை பண்ணி பாருங்கள். ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் அவர் அனுபவித்த பாடுகள் நிமித்தமாய் அவர் தந்த அந்த ஒரே ஒரு ஜீவ பலி, அவரை ஒப்பு கொடுத்த அந்த ஒரே ஒரு பலியானது நம்முடைய பாவங்கள் மொத்தத்தையும் நீக்கி நம் அனைவரையுமே பரிசுத்தமாக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய பாவங்களை நினைத்து கலங்கி கொண்டிருக்கலாம். அதாவது நம்ம வெளியரங்கமாய் செய்கிற பாவங்கள் உண்டு, அந்தரங்கமான பாவங்கள் உண்டு, சில பேருக்கு தெரியாமல் செய்த பாவம் உண்டு, மனம் வருந்துகிற பாவங்கள் உண்டு. சிலர் துணிகரமாக பாவம் செய்வாங்க சில காரியங்களை. ஆனால் சிலர் சூழ்நிலை நிமித்தமாக செய்துவிட்டு ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி எதிர்காலங்களில் வருத்தப்படுறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஆயுள் முழுதும் வருத்தப்படுறவங்க கூட உண்டு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி எந்த பாவமாக இருந்தாலும், எந்த பாவங்களாக இருந்தாலும், உங்களை துன்புறுத்துகிற, உங்கள் மனதை கஷ்டப்படுத்துகிற, உங்கள் மனதிற்கு ஒரு கில்ட்டி ஃபீல், குற்ற உணர்வை கொடுக்கிற எந்த பாவங்களாக இருந்தாலும் அதை மன்னிக்க இயேசு ஒருவரே இந்த உலகத்தில் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால் நம்ம கண்களை மூடி ஜெபிக்கும் போது நிச்சயமாய் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் அவரை நோக்கி கூக்குரலிட்டு மண்டியிட்டு, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை நீர் மன்னியும்னு சொல்லும்போது அவர் சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தினாலே உங்கள் பாவங்களை கழுவி மன்னிக்க அவர் உண்மையுள்ளவராயும் போதுமானவராயும் வல்லமையுள்ளவராயும் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் மறைவாக செய்த பாவங்கள் உண்டு, வெளியரங்கமாக செய்த பாவங்கள் உண்டு. எல்லாமே உமக்கு வெளியரங்கமாகவும் அந்தரங்கமாகவும் இருக்கிறது. உமது பார்வைக்கு எதுவும் மறைவாகவில்லை. உங்களுடைய இரத்தத்தினாலே இன்று ஒரு முறையாக எங்களை கழுவும். எங்கள் பாவங்களை மன்னியும். எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற கிருபாதார பலியாக நீர் ஒரே தரம் மாத்திரமே பலியாகி எங்களையெல்லாம் பரிசுத்தமாக்கியதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.